ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமது ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமாக சம்ஸ்கிருத கல்லூரியின் வாயிலாக நடைபெறக்கூடிய ஸ்ரீ சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தினுடைய 5வது நாள் இன்றைய தினம். இந்த சங்கர ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய 5 நாட்களும் நடைபெறக்கூடிய இந்த உபன்யாசங்கள் ஸ்ரீ டி.வி. விஸ்வநாத ஐயர் மற்றும் டி. வெங்கட்ராம தீட்சிதர் அறக்கட்டளையின் கீழ் நிகழக்கூடிய உபன்யாசங்கள். பல வருடங்களாக நமது கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் உள்ள அத்வைத சாஸ்திரத்தில் பிரசித்தமான வித்வான்கள் வாயிலாக நடைபெறக்கூடிய உபன்யாசங்கள். இன்றைய தினம் இந்த வருடம் நடைபெறக்கூடிய கடைசி உபன்யாசம். அதில் பகவத்பாதருடைய அதாவது பெரியவாளை கொண்டாடுறதுன்னு பூஜை பண்ணுறது இது மாதிரியான ஒரு பிரகாரம் மட்டும் இல்லாமல், பக்தின்றது தேவைதான், ஆனால் அவளுக்கு நாம் பண்ணக்கூடிய வாஸ்தவமான ஒரு கிருத்தஜ்ஞதா என்ன அப்படின்னா, அவளுடைய சித்தாந்தங்களை நாம் புனః அவலோகனம் பண்ணணும், அதை சர்ச்சை பண்ணணுன்றது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். வெறுமே பூஜை பண்ணுறது இதெல்லாம் கூடாதுன்றது, இதெல்லாம் அதிகப்படி அது மட்டுமே போதுமானதல்ல. அந்த காரணத்தினால்தான் நம்ம கல்லூரியில் தினந்தோறும் நீங்கள் இந்த கிருஷ்ணசுவாமி ஐயருடைய ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஏறத்தாழ ஒரு 20-25 வருஷமாக அங்கே தான் நடைபெறும். ஒரு சாதாரணமான ஒரு வித்வத் கோஷ்டி மாதிரி நடைபெறும். அந்த இடத்துல காலேஜினுடைய வித்வான்கள், வேதாந்த வித்வான்கள், பழைய ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே அங்கே பேசுவா. அதே சமயத்தில் நமது ஆர்கே சார் அவருடைய தந்தையார் அவெல்லாம் தொடங்கி பல வருடங்களாக இந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தை கொண்டாடி வருகிறார்கள். அவருடைய வீட்டில் 65 வருஷம். 65 அப்பா 65 வருடங்களாக. அதில் சாரனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, வெறும் இந்த விஷயங்களை பகவத்பாதாலுடைய சித்தாந்தத்தை சிந்தனை பண்ணுறது மட்டுமல்லாமல், கீழே வியாபகாரிகமாக என்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சாரனுடைய ஆராதனை உற்சவம், ஜெயந்தி உற்சவம் நடைபெறும். என்ன அப்படின்னா, வேத பாராயணங்கள், அதே மாதிரி பிற கிரந்தங்களுடைய பாராயணங்கள், பாஷ்ய பாராயணம், அதோடு கூட பூஜைகள், ஏகாதச ருத்ரா மகன்யாச பூர்வகமான ஏகாதச ருத்ராபிஷேகம், அது மாதிரி பகவத்பாதனுடைய விக்கிரகங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது. மத்தியான வேளையில் லகுவான உபன்யாசங்கள், தமிழில் இருக்கக்கூடிய லௌகிகாலுக்கு புரிகிற மாதிரி லகுவான உபன்யாசங்கள், அதே போல் நாம ஜபங்கள், அதுபோல் பஜனை, அப்படி பன்முகத்தன்மை. அதே மாதிரி சாயங்காலத்தில் சங்கீத கச்சேரி. வாஸ்தவத்தில் சாரனுடைய வீட்டை பார்த்தோம்னா நம்ம பாரத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சம்ரக்ஷணை பண்ணுற மாதிரி, வெறும் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் அத்தியனம் அத்தியாபனம் அதோடு மட்டும் இல்லாமல், ஏன்னா அந்த ஸ்தரத்துக்கு எல்லாரும் வர முடியாது, அப்போ எல்லோரையும் சென்றடையணுன்ற மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், சார்ட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த வேஷம் போட்டுண்டு, ராமர் வேஷம் ஹனுமார் வேஷம் போட்டுன்னு வருவா இல்லையா, அவளெல்லாம் கூட சாராத்தில் உற்சாகப்படுத்துவாள். நம்ம வேதம் படிச்சிருக்கோம், வேதாந்தம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் சாதாரணம் ஏதோ பொழுதுபோக்குறது அப்படி இல்லாமல், அவள்லாம் வாசலில் பண்ணுறதுனால நம்முடைய கலாச்சாரம் அங்கேயும் நிற்கிறது அப்படின்றதுக்காக அவளை உற்சாகப்படுத்துறது. அதே போல் இந்த 63 போன்ற உற்சவங்களில் பார்த்தோம்னா ராத்திரியில் ஒரு 11-12 மணி 1 மணிக்கு சில சுவாமிலாம் வருவார். சாராத்தி மாமன் வாசலில் நின்றுண்டு அந்த சுவாமிகளாவும் அர்ச்சனைலாம் கொடுத்துட்டு, வைரசுவாமி, வைரவேல் சுவாமின்னு ஒரு முருகர் வருவார். அது 11 மணி 12 மணி ஆகிடும். அதே மாதிரி மாரியம்மன், இது மாதிரி ஆடி மாதம், இப்படி நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலாச்சாரங்களையும் சம்ரக்ஷணை பண்ணோன்ற மாதிரி அவருடைய ஆலயத்தில், அவருடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்கார். அப்படி சாஸ்திரஜால்னா ஒரு அந்த ஸ்தரத்தோடு நிற்கிறது அப்படி இல்லாமல் எல்லா பக்கமும் கீழே இறங்கி விளையாடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி சார் பன்முகத்தன்மை கொண்டு நிறைய நாங்களாம் சின்ன வயசில் இருந்தபோது எதற்கு அப்பர் சுவாமி கோவில் நவாக உபன்யாசங்கள், சப்தாக உபன்யாசங்கள், இதெல்லாம் சார் தொடர்ச்சியாக எதிர்க்க பண்ணியிருக்கார். ராமாயணம், பாகவதம் இதெல்லாம் பண்ணியிருக்கார். அவருடைய ப்ரெசன்டேஷனே தனி. அப்படிப்பட்ட அவர் ஆற்றலை செய்யக்கூடிய அந்த சங்கர ஜெயந்தி உற்சவமும் நமது கல்லூரியில் செய்யக்கூடிய இந்த சங்கர ஜெயந்தி உற்சவம் இரண்டும் சேர்ந்து பல வருடங்களாக சேர்ந்து இந்த உபன்யாச ஸ்வரூபமாக உபன்யாச வடிவத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 5வது நாள் நமது மகாமகோபாத்தியாயா, சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர், எங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் ஆச்சாரியராக திகழக்கூடிய
டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்களுடைய உபன்யாசம் இன்றைய தினம் மனிஷா பஞ்சகம் என்ற அந்த தலைப்பினை பற்றி இந்த உபன்யாசம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த உபன்யாசத்தை நடத்தி தோறும்படி அவரை சாஷ்டாங்க நமஸ்காரத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோ ஜானகீகாந்தஸ்மரண ஹர ஹர நம பார்வதீபதயே. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. நமஸ்ருதிசரः பத்மஷண்டமார்த்தண்டமூர்த்தயே பாதராயண சம்ஞாயம் நயே சமவேஸ்வனே. ஸ்ரீச்சந்திரசேகர ஜெயேந்திர சங்கரேத்யாகிருதித்ருதே பர்த்ரயீவயः காமகோட்டிபதபூஷணோ குருः भाष्यकृते कुवलयं पुनातु सः. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वरिष्ठान्ते सदृशगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मारामं ऋतवदनं दक्षिणामूर्तिमीडे. जाग्रत्स्वप्नसुषुप्तिषु स्फुटतरा या संविदुजृम्भते या ब्रह्मादिपिपीलिकान्ततनुषु प्रोता जगत्साक्षिणी सैवाहं न तदृश्यवस्थिति दृढप्रज्ञापि यस्यास्ति चेत् चाण्डालोऽस्तु सतुद्विजोऽस्तु गुरुरिति तेषामनीषा मम. न शास्त्रा न शास्त्रं न शिष्यो न शिक्षा न च त्वं न चाहं न चायं प्रपञ्चः स्वरूपावबोधो विकल्पा सहिष्णुः तदेको वशिष्ठः शिवः केवलोऽहम्. बहु कालात् अस्मिन् नगरे मम बाल्यात् प्रभृति एव तदा तदा उपन्यासक्रमः आसीत्. तदा के बालसुब्रह्मण्यशास्त्रिणः अन्ये शास्त्रिणः सर्वेपि पण्डिताः मिलित्वा एकैकस्मिन् दिने एकैकविषयः वक्तव्यः. तस्मिन् समये तेषां बालसुब्रह्मण्यय्यर्वाळ् अनन्तरं चन्द्रशेखरे द्वयोः अपि आवश्यकता आसीत्. चन्द्रशेखरय्यर्वाळ् तदा சமீபே உட்காண்டு ரொம்பன்னா கேட்பேன். ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் நடந்து இந்த விஷயம் நடுப்புற அந்த ஓங்காரானந்தர் 5 நாள் 10 நாள் எல்லா உபன்யாசம் நடந்து இப்படியெல்லாம் நடந்து பல தினம். இப்போது ஒவ்வொரு டயத்தில் மாறி மாறி வந்தே கிடைச்சே இந்த விசாரிக்கிற பிரின்சிபால் அவருடைய ஏற்பாட்டில் ரொம்ப விசேஷமாக ஏற்பாடுகள்லாம் நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதில் சகல விதமான சௌகரியங்களும் ஏற்பட்டு எல்லா சௌகரியங்களும் ஏற்பட்டு அதுக்கு செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அவருடைய ஏற்பாட்டில் நான் நடக்கிறது. இப்போ ஏற்பட்ட இதில் எல்லா சைவங்களும் நன்றாக நடந்துருக்குங்கிற விஷயத்தை ஆச்சாரியால் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால், அவள் பண்ணாத காரியத்தில் ஒரு காரியம் எல்லா சௌகரியங்களுக்கும் சௌரியம் பண்ணி வச்சார். ஆச்சாரியார் சொல்கிறார், ரோதஸ்தோய ஹிருதா ஷமேண பதிகா छायांतरोर्वृष्टितः भीतः स्वस्थगृहं गृहस्थमतिथिः दीनः प्रभुं धार्मिकं दीपं सन्तमसाकुलस्य शिखिनं शीतावृतः त्वं तथा चेतः सर्वभयापहं वृजसुखं
शंभो पदाम्भोरुहम शंभो पदाम्भोरुहम शंकर आदिशंकर ஒன்று தான் ஆச்சாரியால் பரம்பரையில் 71வது பீடமாக இந்த வருஷம் வந்திருக்காங்கிறது பெரிய விசேஷம். அதில் ஒவ்வொரு ஆச்சாரியால் ஒவ்வொரு கஷ்டங்களை விளக்குவார். ஒவ்வொரு கஷ்டத்தை விளக்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இது வரும். ஆனால் அவர் எல்லா கஷ்டத்தையும் சேர்ந்து போகிறார். शंभो पदाम्भोरुहम सुखम भज सुखम भजன ரொம்ப சுலபமாக அதை நீங்கள் பஜிங்கள். எப்படியெல்லாம் போகலாம்? ரோதஸ்தோய ஹிருதா ஜலத்தை அடிச்சுன்னு போட்டான். அப்போது யாரோ ஒரு வெள்ளத்தில் காப்பாற்றான்னா தோய ஹிருதா ரோதா. அதே போல் சிரமேண பிரதிகா ரொம்ப களைச்சி பிடிச்சி வந்திருக்கான். நடந்து போயின்ட்டுருக்கான். பச்சிக்கன இருக்கிறமோ மழை மரத்தில் நிற்பான். சாயாம் தரோஹோ நல்ல நிழல் வந்ததான ஒரு இதில் நல்ல ஆலமரத்தையில் போய் நினைப்பான். பிருஷ்டித்தோ பீதா ஸ்வஸ்தகிரகம் மழை அடித்து பெஞ்சுன்னு வச்சுங்கோ. ஸ்வஸ்தகிரகம் பீதா ஸ்வஸ்தகிரகத்துக்கு போகிறான்டா. கிரகம் கிரகத்துக்கு போகிறது செல்ல நல்ல வீடாக இருந்து நல்ல சௌரியமாக ஏசி எல்லாம் போட்டுண்டு எல்லாம் சௌரியமாக இருக்கும். பீதா ஸ்வஸ்தமான கிரகம். அப்போ அங்கே வந்து அடையிறான். கிரகஸ்தா அதித்தி கிரகஸ்தனாக இருக்கிறவன் அதித்தி சத்காரம் பண்ணுற இடத்துல வந்து சேர்றாங்கிறதான அதில் அவன் திருத்தப்படுறான். தீன பிரபும் தார்மிகம். இங்கே பிரபுன்னு போகிறோம். பிரபுவாக இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். நிறைய பணம் இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். பணம் இல்லாத நிறைய கொடுப்பாங்கிற சகஜமான விஷயம் அது. நம்ம ஆச்சாரியாலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமில்லாத தங்க மஷை எவ்வளோ தூரம் வரவச்சிருக்கேன் ஆச்சாரியால். நம்ம ஆச்சாரியாலை பார்த்தா சின்ன வயசில் 3 வயசு 4 வயசில் பிக்ஷாச்சரணம் பண்ணும் பொழுதோ அந்த நெல்லிக்கனிக்காக அவள் படாத பாடுபட்டு உலகம் பூரா தங்க கனியாக பிணை வச்சார். அதே மாதிரி இருக்க பெரியவாள் எவ்வளோ கனகாபிஷேகம் பண்ணி எவ்வளோ வைத்தியங்கள்லாம் பண்ணி இப்போ நிறைய வருது. தீன பிரபம் அப்போ தார்மிகனாக இருக்கிறவன பத்து கொடுப்பான். தீனஹா சந்தவசா குலச நல்ல இருட்டில் முழிச்சுட்டான். ரொம்ப இருட்டில் மாட்டேன்ட்டான். நல்ல கும்மிருட்டில் நல்ல தீபத்தை ஏற்றி வச்சா சின்ன விளக்கு எஞ்சாப்புல நமக்கு பிரிஷ விஸ்தாரமாக இருக்கும். அப்படி இருக்கும். சிக்கிரம் சீதாவிரதா குளிர் நடுக்கிறது. சீத்தத்தினால கஷ்டப்பட்டுருக்கான். சிக்கின்னு சொன்னாக்க இதை நம்ம மயில் நெருப்பு சிக்கி அப்படின்னு மயிலுக்கும் பேர் உண்டோ. சிக்கின்னு அக்னி யாராவது முன்னெல்லாம் அந்த தம்பட்டம் குட்டின்னு வச்சு தம்பட்டை வாசிக்கும்போது இது வாசிப்பான். அதில் எப்படான்னு காட்டும்போது அங்கே சுற்றியும் உட்காருப்பான். அங்கே உட்காண்டா இவா கொஞ்சம் குளிர் காயிறதுன்னு பேர். குளிர் காயிறதாக உள்ளதில் அந்த இடத்த என்ன நினைக்கிறான். இப்படி ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு ஜலத்தினால எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவனுக்கு ததா சேதா உன் மனசினாலிருந்து சர்வ பயாபகம் எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சம்போஹோ பதாம்போருகம். சம்பூன்னு ஒன்று சங்கரன் ஒன்று. சம்பவதீதி சம்பு செம்மை கொடுப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். கரோதீதி சங்கரா செம்மை கொடுப்பது மட்டுமல்ல நிறைய வளர்த்துபவர். 2 நமசங்கராய மயஸ்கராய நம சம்பவே மயோபவே சம்பவே மயோபவே சம்பவான சுக ஐகிக சுகங்கள், மயோபகான ஆமுஷ்மிக சுகங்கள் ரெண்டையும் கொடுக்குறவராக இருக்கிற சங்கரா. மயஸ்கரானா அதே தான். அப்பேற்பட்ட அடைவன் சொல்கிறார். இதே போல் ஆச்சாரியால் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்குறவர் மட்டுமில்லை. அவளுக்கு என்ன அவளுடைய பல
பத்மபாதம் இந்த 4 பேர் சிஷ்யாளில் 4 பேர் விஷயம் சொல்லுதான். பத்மபாதர் ரொம்ப கிட்டிக்கார், தஞ்சாவூர்காரன்னு சொல்கிற வழக்கா. ஆனால் தஞ்சாவூர்காரன் தான் இந்த கிட்டிக்காரன்னு பேர். அப்படி தஞ்சாவூர்காரில் இருந்த இந்த முதல்னு இதை வந்து சேர்ந்தார். அவர் வந்த சொல்லுது முதல்ல இப்போ அவதாரம் எப்படி ஏற்பட்டதுன்னா, ஆரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் குழந்தையில இல்லாமல் இருந்தபோது ரொம்ப நாளைக்கு திருச்சுவரிலெல்லாம் பூஜை பண்ணி ஒரு நாள் சொப்பனத்தில் நிறைய குழந்தைகள் 100 பேர் நிறைய தீர்காயுச வேணுமா, ஒரே குழந்தை அல்பாயுச போகணுமா உங்களுக்கு சர்வஜானாக இருக்கிறதுன்னு கேட்டு அந்த சொப்பனை மாமி எடுத்திருக்கேன். மாமி எடுத்து சொல்லியிருக்கேன். மாமி சொல்லி மாமிட்ட இருந்திருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தேவைக்கா இவர்கிட்ட கேட்ட உடனே ஒரே ஒரு குழந்தை இருந்தால் போகும் அப்படின்னு சொன்னார்னு சங்கரராக அவதாரம் ஆனவராக வந்தார். அவர் பால்யத்திலேயே சின்ன வயசில் ஒரு 2-3 வயசில் ஒரு வயசுலேயே காலகத்தை அடைஞ்சுட்டார். அம்மா தான் வளர்த்து எல்லாம் வச்சா. வளர்க்கும் பொழுது அப்போ அத்தியனம்தான் எப்பொழுதும் முக்கியம். ஏன்னா வேதம் ரொம்ப முக்கியம். வேதமனுச்சாச்சாரியோந்தேவாசனமனுஷாஸ்தி சத்தியம் பதார். அதுக்காக அதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணார். வேதாத்தியனம் பண்ணது பிக்ஷாச்சரணம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் பிக்ஷை போயிட்டு அந்த நியமத்தோடு இருந்தார். இதுக்காக சொல்ல வரேன், ஆதிசங்கர் இவ்வளோ நியமத்தோடு இருந்தவர். இந்த சண்டாலோஸ்து சுதுஜோஸ்து குருத்தேஷா மனிஷா மாமா வரைக்கும் சொன்னார்னா எவ்வளோ வசத்தியாக இருக்கும். சண்டாளனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அவன் பிரம்மஸ்வரூபமாக நான் மட்டுமாக இருக்கக்கூடிய என்னை தியானம் பண்ணி அவன் இருந்தானேயானால் அங்கே சொல்கிறார் கீதையில் கூட வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதரிசனா அப்படிங்கிற நிலைமையை கொண்டு காட்டுறேன். அந்த நிலைமைன்னா யாரை வேணா எப்படின்னா சேர்த்துக்கலாங்கிறது அல்ல, அந்த மாதிரி அந்த நிலையில் இருந்த காட்டுறான்னு சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அப்படி நியமத்தோடு இருந்து பண்ணும் பொழுது அங்கே பிக்ஷாச்சரணம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணி வந்தார். வரும்பொழுது இவ சௌரியத்தினால சௌரியமடைந்தாங்கிறதான விஷயத்தை அந்த இந்த ஸ்லோகத்தில் இல்லை நெல்லிக்கனி வரவேற்ற கனகதாரா ஸ்தோத்திரம் பண்ணி வரவேற்றாங்கிறது பெரியவா உள்ள விஷயத்தை அது சொன்னார். அதுக்கப்புறம் இவ்வாட்ட நியமத்தோடு எல்லாம் நின்றிருந்தார். அதில் ஒரு வேடிக்கை ஒன்று சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு பெரியவாளுடைய இது சொல்லாமல் சொல்கிறதில்ல. ஒரு பெரியவாளத்தில் ஒரு வியாக்கியானம் பண்ணார் அத்புத சங்கரன் அத்புத சங்கர் யாத்தே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாவேஷி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோம்ல ஜீவசே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும் பொழுது ஆச்சாரிகள் அந்த ஏழையார்கள்ட்ட போய் யாச்சகம் பண்ணி கேட்டார். கேட்ட உடனே நீ கொடுக்கப்படாதா அப்படின்னு ஆச்சாரியால் கேட்குறேன். அவளுக்கு நெல்லிக்கனி கொடுக்கும் பொழுது அதுக்கு அவன் சொன்னால் நான் 7 தலைமுறையாக எச்சக்கையாரும் காக்கா கொண்டதில்லை, அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறேன்னு சொன்னாலும் இவன் சொன்னாலாம் சிவேன வச்சாகிரிஷாச்சாவதாமசி அச்சா இருக்கு. இங்கே அச்சா இருக்குது. அச்சான்னா ஆபிமுக்கியம் முக்கியமாக யதான சர்வமி ஜகத் அயக்ஷகும் சுமனாசத். இதுக்கு பெரியவா சொன்ன அர்த்தம் சொல்கிறா, வியாக்கியானம் பண்ணுறா. சிவேன வச்சசா சிமமான வாக்கினால கிரிஷா கெரோ சேத்தே இது கிரிஷா கிரியில் இருக்கிற அச்சாவதாமசி உன்னை ஆபிமுக்கியமாக உன்னை நினைச்சுட்ட பஞ்சாய் சொல்கிறதுனால அது அந்த தியானத்தோடு சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கிய விஷயம். வாய் மாட்டு கொஞ்சம் செல்லுற கையை மாட்டு
செல்லுவை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்க அர்த்தத்தோடு கவனிச்சு சொல்லணும். அச்சாபதாசனை கவனித்து சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கச்சே இவர் நினைக்கிறார், இந்த சிவேன வஜசாத்தாகிரிசாட்சாவதாமசின்னு சொல்கிறார். அப்பெல்லாம் சிவாள் இவாளும் சிவனு ருத்ரன் சொல்வார். அது வேறு விஷயம், பழைய காலம். அப்போது யசான சர்வம் இஜகத், இவ்வளவு நியமத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கு சௌரியங்கள்லாம் நிறைய ஏற்படணும். அயற்றம்னா வியாதி இல்லாமல் இருக்கணும், சுமனாகான்னு நல்ல மனசு வேணும், இது வேணும்னு கேட்டார். கேட்ட உடனே ஆதிசேஷன் சொன்னார், இந்த மந்திரத்துக்கு உனக்கு தைரியம் இருந்ததுன்னா இப்போவே இதுக்கு நீ கொடு. அப்போ ரெட்ராஸ்பெக்டிவில் பின்னாடி கொடுறதெல்லாம் இப்போவே கொடுன்னாராம். அதுக்காகத்தான் கொடுத்தாருன்னு இது ஒரு இந்த வியாக்கியானம் எழுதிருங்கன்னு ஒரு வியாக்கியானம் சொல்லி பெரியவா சொல்லியிருக்கான். அதனால் அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது தான் அந்த நெல்லிக்கனி வந்ததுன்னு சொல்கிற வழக்கம். அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் பிக்ஷாச்சாரன் நியமத்தோடு பங்கத்தோடு எல்லா நியமங்களையும் இருந்து பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு கழிச்சு ஒரு நாள் சன்னியாச ஆசிரமம் வாங்கக்கூடிய கட்டத்தில் பெரியவாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய்ட்டு வரேம்மா, எனக்கு வேறு வழியில் முதல் முடிச்சு கொடுத்துன்னு எல்லாம் ஒரு சாக்கு போக்கில் சீக்கிரம் 4 வயசில் 5 வயசில் ஆகணும்னா அதுக்குள்ளே எல்லா தீர்த்தங்களும் எல்லா வேதங்களும் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சார். அப்படி அவர் சொல்லிருக்கும்போதும் சரின்னு கடைசியில் நான் சாப்பிட்லான்னா முதல்ல சாப்பிடணுன்னு சொல்லி பயமுடுத்தி, அப்படின்னா எப்படியாவது நீ சௌகரியமாக இருந்தோன்னு சொல்லிட்டா. கடைசியாக ஒரு கேட்டார், கடைசி காலத்தில் என்னை பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டாராம். நான் கடைசி காலத்தை உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு சொல்லித்தான் கதை போயிட்டுருக்கு. உடனே என்ன அந்த இடத்துல எல்லா விதமான நதிகளெல்லாம் வரவழைச்சிக்கிட்ட ஓட வச்சாருங்கிற கதையெல்லாம் நியமமான பயங்கள்லாம் இருக்குது. இது முடிஞ்சு அந்த எந்த கரைக்கு கோவிந்த பகவத்பாத கிரடை ரொம்ப தூரம் இல்லை, நர்மதா தீரம் இங்கே இருக்குது. அங்கேருந்து அங்கே போய் நர்மதா வெள்ளம் எடுத்து ஓடும் பொழுது சின்ன சொம்பு வச்சுருப்பார். அதில் அதை அப்படி காட்டினாராம். எல்லா ஜலம் அதுக்குள்ளே போயிடுத்தான். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இவ்வளோ பெரிய ஜலம் பூரா அடிச்சுன்னு போக வேண்டியது இவ்வளவும் அதுக்குள்ளே போச்சுங்கிறதாக காட்டுறார். இந்த சம்சாரத்தையே சின்ன சாகரமாக இருக்கும் பொழுது இது என்ன பெரிய விஷயம்னு பின்னாடி சொல்கிற வழக்கம். அப்படி கேட்டால் ஒன்று தத்துவோபதேசம்னா எல்லா உபதேசம்லாம் பண்ணது. அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால், இதில் முதல் ஸ்லோகம் அவர் பேசினதாக இருக்கக்கூடியது. முதல் சொன்னதுன்னா பூமிர் நோயம் ந தேஜோ ந வாயு ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூக அநேகாந்திகத்வாத் சுசுப்தேக சித்தா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். பூமி முதலிய பூமி நேற்றுக்கு சாட்சி சொல்லும் பொழுது எல்லா சாக்தம் பாஞ்சராத்தம் எல்லா மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அதில் முக்கியமான சித்தாந்தம் இதை தெரிவிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார்கள். அங்கே சாங்கியம் நசைவம் நச்சத் பாஞ்சராத்திரம் எல்லாத்தையும் இல்லை நிஷேதம் பண்ணி அத்வைதத்தை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நச்சத்துவம் நச்சாகம், நீயும் ந சாஸ்திரா சொல்லித்தரவரும் இல்லை, நான் சாஸ்திரமும் இல்லை, சிஷ்யனும் சொல்லித்தர பையனா இல்லை, சிக்ஷா நல்ல ட்ரெயின் பண்ணக்கூடியதான இதெல்லாம் இல்லை, நட்சத்திரம் நீயும் இல்லை நானும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே ஏக தத்துவமான ஒரே தத்துவத்தை எவ்வளோ தத்துவத்தை பிரிஞ்சுன்னு சொல்கிறதானே. நச்சாகம் நச்சாயம் பிரபஞ்சம் இல்லை. எது நிற்கிறது நித்தம் ஸ்வரூப அவபோதா விகல்ப அசகிஷ்ணு. இதில் இப்படி அப்படி என்று பேச முடியாத ஒரு ஸ்வரூபமான ஒரு போதம் இருக்குது, சைத்தன்யம். அது ஒன்று தான். அது இப்படி அப்படி
அந்த 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 மதம் இந்த மதங்கள்லாம் அந்த வேதங்களில் இல்லாமல் அப்படி இருக்கிற நிலைமையில நாங்கள் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் வந்துருக்கார். அந்த கோவிந்த கோபாலெல்லாம் முதல்ல நம்ம சனந்தனருங்கிற சிஷ்யர் தான் முதல்ல அவரை காசிக்கிட்ட வந்துட்டார். காசிக்கிட்ட வரும்போது ஆச்சரியம் என்ன, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதில் தான் இந்த பஞ்சகம் வரப்போகிறது. சொல்கிறார், வந்துட்டே இருக்கா நதிக்கரை, அந்த கங்கையில் குறுகா ஓட எடுத்துக்கிட்ட நெருக்கமாக இருக்க வந்துட்டாமா. யாரோ ஒரு பையன் அங்கேருந்து அந்த சண்டாளனாக இருக்கிறவன் 4 நாய் வேறு பிடிச்சி எழுத்துண்டு இதெல்லாம் வெவ்வேறு ஸ்வரூபத்தை காட்டினர் அந்த சுவாமிக்கு. அப்போ பார்த்து அந்நவேஷம் திருஷ்டுவா கச்ச கச்சேதி சாப்ரவீத் சங்கரः சோபி சண்டாளः தம் புனः பிராஹ சங்கரம். இந்த சங்கரர் பார்த்து சொன்னார், இவர் கேட்குறார், இதுலேருந்து யாரை நீ போச்சுன்னு என்னை போய் சொல்கிற, இங்கேருந்து எங்கே போங்கிற, எங்கேருந்து யார் போக முடியும் அப்படின்னு கேட்குறாருங்க. அன்னமயாதன்னமயம் சைதன்யமேவ சைதன்யாத் எதிவர தூரீகர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி. என்ன பையன் உடம்பை போய் சொல்றியா, இதை போய் சொல்றியா அப்படின்னு கேட்ட உடனே அப்படி எல்லாம் துணிஞ்சு வச்சாடாடா, ரொம்ப நன்னா இருக்கு. அப்பேற்பட்ட வஸ்து மட்டும் இல்லை, பிரத்யக் வஸ்து நிஸ்தரங்க மகிமானந்தாபோதம் புதௌ விப்ரோயம் சுபச்சோயமிதி மகான் கோயம் விபேத பிரமஹ கிங்கங்காம்புனி பிம்பிதேம்பரமணோ சண்டாள வீதீபயः பூரேவாந்தரமஸ்தி கஞ்சன கடி கும்பாம்பயோ பம்பரே. அதாவது இவ வெளிக்க நேத்தி சொல்லணும்னு சொல்லிருக்க. பிம்ப பிரதிபவாதம் அவச்சேதவாதம் 2 விஷயம் சொல்கிறாருங்க. பிம்ப பிரதிபவாதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். அதே போல் அதாவது ஒரு மண் பாத்திரத்தில் இருந்தாலும் சரி, எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் சரி, இந்த பாத்திரத்தினுடைய வித்தியாசத்தினால இப்போ எல்லாருக்கும் ஒரே டம்ளர் பேப்பர் டம்ளர் தான் வச்சுருக்கலாம். பேப்பர் டம்ளரை மாற்றது ரொம்ப சுலபம், ரொம்ப அதை வீசி எறிகிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது. அவ்வளோ சுலபமான அதே வெள்ளி டம்ளர் கொடுப்போம். டம்ளர் இந்த டம்ளர் 50 மில்லி தானே, 50 மில்லியத்தை 2 டம்ளராக நான் கொடுத்துட்றேன், பித்தளை எடுத்துங்க ஒன்று போனார். அந்த மாதிரி அம்பரமணியாக இருந்தாலும் அது இதாக இருந்தாலும் நமக்கு ஜலத்தில் வித்தியாசம் இல்லை. ஜலம் ஒன்றா இருக்கும், ஆனால் ஒன்று கிம் கங்காம்புனி பிம்பித்தே அம்பரமனு சாண்டாள வீதீபய. யாரோருத்தம் சண்டாளம் வச்சுன்னு ஜலத்தை வச்சுன்னு வரான், அதுவாக இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ஜலமானது ஒன்றாகத்த இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறார். சொன்ன உடனே இந்த இது ஆரம்பிக்கிறது அப்போ தான். அதாவது இது என்ன மனிஷா பஞ்சகம். மனிஷா பஞ்சகம்னால விஸ்டம், நல்ல கிரேட்டஸ்ட் விஸ்டம். ஜாகிரத் சுப்ன சுஷுப்திஷு ஸ்ஃபுடதரா யாசம் விதுஜும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்ததனுஷு புரோதா ஜகத் சாட்சிணி சைவாஹம் ந ச திருஷ்யவஸ்து இதி திருடப்பிரஜாபி சாஸ்தி சேத். அஸ்தி சேத்துன்னா நிச்சயமாக இருக்கணும், இருந்தாலும் போனால் இருந்தாலும் அஸ்தி சேத் இருக்குமேயானால். ஆச்சாரியர்கள் குருக்கு இந்த குமரில் பட்டர் வேதம் ரேட்டாக இருக்குமேயானால் எனக்கு என்ன பண்ணுன்னா கண்ணு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இல்லை,
சேதுன்னா வாஸ்தவமாகன்னு அர்த்தம். அப்படி இருந்தாக்க அப்போது என்ன இன்றைக்கு ஜாக்கிரத சொப்பனம் சுசுத்து, ஜாக்கிரத அவஸ்தை சொப்பன அவஸ்தை, இது ரெண்டுலேயும் சுடத்தரா பளிச்சன்னு மின்னக்கூடியதான சம்பித்துன்னு சொல்லக்கூடிய ஞானஸ்வரூபமானது உஜ்ஜிரும்பத்தைன்னா பிரமாதம் விளங்குறது, அதுதான் விளங்குறது. அங்கே அந்த ஏகஸ்லோகையில் கூட இதனால் எது பிரகாசிக்கிறதுன்னா ஆத்மாலாம் எல்லாம் பிரகாசிங்கிறான். ஆத்மா பிரகாசம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபந்தான் இருக்கு. அதுதான் சம்பித் உஜ்ஜிரும்பதி. யா பிரம்மாதி பிபீலிகா, பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் பிபீலிகாந்த தனுஷு புரோதா, எல்லாத்துலேயும் ஒரே வஸ்து தான் இருக்கு. புரோதா ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு பிரிஞ்சு இருக்கு. இணைஞ்சு பிரிஞ்சுன்னா வித்தியாசமே இல்லாமல் இருக்கக்கூடியது. ஜெகத் சாட்சினி, அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கு. சைவாகம்னு திருஷ்ய, அந்த வஸ்து தான் நான் அப்படிங்கிறதாக திருட பிரஜாபி ஜாஸ்தி. திருடங்கிறத தமிழில் எழுதினா திருடுன்னு ஆகிடும். திருட பிரஜனை திருட பிரஜன்னு அர்த்தமாயிடும். அது கஷ்டம். திருட பிரஜாபி எஸ்யாஸ்தித்யாக இருக்குதா, ரொம்ப வாஸ்தவமாக இருக்கா. யாருக்கு இருக்குமே ஆனால் அவன் சண்டாளனாக இருக்கட்டும் வேறொத்தராக இருக்கட்டும், அவன் எனக்கு குரு அப்படின்னு சொன்னான். அப்போது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குது. இதில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை எவ்வளோ நியமத்தோடு வந்தவர் சண்டாலோஸ்து ஜோஸ்து குரு தேஷாம் நீஷாமான்னு சொல்லாமன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவன் யாராக இருந்தான்னா நான் எனக்கு குருவாக இருக்கான்ல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நான் கட்டிக்கலாம் சொல்லலை, எனக்கு அவள் குருவாக இருக்கான்னா அந்த ஞானத்தில் ஏகபூதமான சைத்தன்யமாக மட்டும் பிரகாசிக்கிறதாக நான் இருக்கேங்கிற திருடமாக இருந்ததுன்னா நீ நானும் ஒன்று தான், நீ நானும் ஒன்று, ரெண்டே கிடையாது அப்படிங்கிறதான நிலையில் அவள் வந்திருக்கா. சைவாகம் த நச்சதிருஷ்ய வஸ்து அதுதான் நான். திருட பிரஜாபி, திருடமானங்கிறது அழுத்தமாக சொல்லணும். நம்மெல்லாம் எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான், யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, விஷயம் இல்லை. அதை அந்த திருடப்பிரஜா இருந்ததுன்னா அப்புறம் கல்யாணம் ஏது காத்தியது, கல்யாணம் இருந்து அப்புறம் வந்து இதெல்லாம் உண்டான. அதனால் திருடப்பிரஜாபி எஸ்ஸாசிச்சு குருரிதி ஏஷா மனிஷா மமா அப்படின்னு முதல் இதை சொன்னார். ரெண்டாவது எது சொல்கிறார், பிரம்மைவாஹமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் செய்தது அவித்யா திரிகுணயா சேஷம் மயா திரிகுணயா அவித்யாங்கிற விஷயத்தை நேற்று நம்ம என்ன நேற்று அருணசுந்தரம் சொல்லும் பொழுது காலத்தை பற்றி எடுத்துட்டு காலத்தில் என்னெல்லாம் உண்டோ எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லி தத்துவமான வஸ்தவமான காலத்துக்கு அதீதமாக உள்ள காலத்தை அப்படி சொன்னார். அதனால் பிரம்மைவாகமிதம் ஜெகத்து எல்லாம் பிரம்மஸ்வரூபம். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது விஸ்வம் முண்டகோபனிஷத்தில் விஸ்வமே ஜெகத்துன்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. அங்கே விஸ்வம் நாம கிஞ்சிதன்யன் நாஸ்தி இது பாவகான்னு எழுறார். விஸ்வன் ஒன்று இருக்கு, இவன் ஒருத்தர் இருக்கார் இல்லை, விஸ்வங்கிறே நான் தான். ஒரு நான் வேடிக்கை சொல்கிற வரைக்கும் உண்டு. எல்லாம் பிரம்மமயம்னு சொன்னால், எல்லாம் பிரம்மமயம்னா எல்லாம்னு ஒன்று தனியாக இருந்து அது பிரம்மன்னு ஒன்று வச்சு ரெண்டையும் சேர்ந்து கலக்கிறது இல்லை. காஃபியில் டிகாஷனை விடுற மாதிரி, பாலில் டிகாஷனை விடுற மாதிரி கலக்கிறது இல்லை. அப்படி கலக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். கலக்கன்னா ரொம்ப கலக்கப்பாண்டு. அதனால் பிரம்மைவேதம் ஜெகச்ச சகலம் எல்லாம் பிரம்மஸ்வரூபந்தான். சின்மாத்திர விஸ்தாரித்தம் சைத்தன்ய ஸ்வரூபம் மட்டும்தான் பிரகாசிக்கக்கூடியதான விஷயம். எல்லாம் எப்படி தோன்றதில்ல, சர்வம் செய்தத வித்யா திரிகுணயா, திரிகுணமான சத்ரஜஸ்தம குணங்களுடைய விகாரத்தினால
திரிகுணம்னு பேர். அதில் ஏற்றது அவித்யா, அவித்யான்னு சொல்லலாம், மாயினால் சொல்லலாம். இந்த சர்ச்செல்லாம் வேண்டாம், வித்யை வேறு மாய வேறு, இந்த சர்ச்செல்லாம் ரொம்ப நாளைக்கு கிளாஸெல்லாம் நாங்கள்லாம் நடத்திருக்கோம். அது வேறு விஷயம். அதனால் அவித்யா திரிகுணையா 3 குணத்தால் கல்பிக்கப்பட்டதாக எல்லாம் இருக்குது. இத்தம் எஸ்ய திருடாமதி, அப்படி திருடமான 3 குணத்தால் வித்தியாசப்பட்டதை விய வஸ்துதா ஒரே ஒரு சுரூபந்தார். சுகதரம் நித்தியே பரே நிர்மலே, நித்திய பர நிர்மல சுகதரே 4 விஷயங்கள் இருக்க. ரொம்ப சௌக்கியமானது அது. அது ரொம்ப உயர்ந்தது. உயர்ந்ததில் ரொம்ப உயர்ந்ததுன்னா பரேன்னா ரொம்ப சிறந்தது. நிர்மலேன்னா அதில் அப்பழுக்கில்ல. அதாவது தங்கத்தை 24 காரணம் 28 காரணம் அதே மாதிரி போடுறது. அதுக்கு மேலே போடுற ரொம்ப நிர்மலமாக இருக்கு. அப்பேற்பட்ட திருடாமதி இருந்தால் அவனே தான் நானே தான் அப்படிங்கிறதான ஞானம் எல்லாருக்கும் இருந்ததுன்னா நமக்கு அது ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிறதா அது சொல்கிறாருங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாருங்க, அதுக்கு மேலே மூணாவது சஸ்வம் நஸ்வரமேவ விஸ்வமகிலம் நிச்சித்ய வாச்சா குரோஹோ நித்யம் பிரம்ம நிரந்தரம் விமிஷத நிர்வ்யாஜ சாந்தாத்மனா பூதம் பாவிச்ச துஷ்கிருதம் பிரதஹத சன்வின்மயே பாவகே பிராரப்தாய சமர்ப்பிதம் சோபரிதி ஏஷா மனிஷா மமா. இதில் நமக்கு 3 கர்மா சொல்கிறோம். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சஞ்சிதம் ஆரப்தம், சஞ்சிதம் ஆரப்தம் பிரகம். சஞ்சிதங்கிறது முன்னாடி சேர்த்தது, ஆகாமிங்க இனிமேல் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த ஜென்மா பிறந்ததுலேருந்து சார வரைக்கும் உள்ளது பிராரப்தன்னு பேர். இந்த 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 சர்ச்சையில் ஆச்சாரியாருடைய கட்சியே பிராரப்தம் மட்டும் அப்படியே தான் இருக்கும். பிராரப்தத்தை தவிர சஞ்சிதம் பிராரப்தம் இது சஞ்சிதம் ஆகாமி இதுதான் அழியுங்கிற சித்தாந்தம் 99%. ஒரே ஒரு %ல் பிராரப்தமும் கிடையாது. பிராரப்தம் ஒரு கர்மா உண்டு. இதுக்கு வேடிக்கை ஒருத்தர் சொல்வார், ராமா சாஸ்திரி காலத்தில் ஒருத்தர் சொல்வார், தசரதருக்கு 3 மனைவி எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அதில் 2 பேர் சுங்கிலியாருக்கா, அமுகிலியாக இருக்கான். நான் எங்கேயா உண்டு 2 பேர் போனால் 2 பேரும் இல்லைன்னு தான் நான் ஆகணும். இதுவும் சேர்ந்தான். ஆற்றுக்கார போயிடுச்சுன்னா 3 பேரும் போனது தானே அப்படின்னு வேடிக்கையாக அவர் சொல்லுவார் அந்த காலத்தில். அதுபோல் அங்கே சொல்லச்சி வேடிக்கையாக வார்த்தைகள்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவார். அப்படி நம்ம பிராரப்தமும் சேர்ந்து, பிராரப்தங்கிறது நம்ம சரீரத்தில் ஏற்பட்டது தான் கர்மா தானே. அந்த கர்மா நம்ம சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாச்சுன்னா நாம் தோறாக அங்கேயே இருந்துடுறோம். அதில் என்னாச்சு, பூதம் பாவிச்ச துஷ்கிருத்தம் பிரதஹதா, துஷ்கிருத்தமான பாபங்கள்லாம் போக்கி பூதம் பாவிச்சு துஷ்கிருத்தம் பிரதஹதா சன்வின்மயே பாவகே. இதில் பெருத்தை எடுக்கிறான்னா சன்வின்மயமான ஞானஸ்வரூபமான ஞானத்தில் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறேன். வறுத்து எடுத்தாக்க ஒரு கூட மிஞ்சாது. அப்புறம் அப்படி வருது. நித்தியமேவ பிரம்ம விரந்த் அதான் சண்டாளோ யுத்தம் எஸ் திருடாமதி சுகதரே சஸ்வன் அஸ்வரமேவ விஸ்வமகே அகிலம் நிச்சித்ய வாச்சா குரோஹோ. வாக்கானாலேயே எல்லாம் மித்தியேன்னு தெரிஞ்சிடல. வாச்சா குரோஹோ, குருன்னு வாக்கே போகிற நீ பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் பிரம்மந்தான் அப்படின்னு நம்ம நொச்சூர் அடிக்க சொல்லுவார்.
நீ தான் பிரம்மன்னு பிரம்மந்தான், இல்லைன்னா சந்தேகம் என்ன? நான் பிரம்மம் இல்லாமல் எப்படி வேறத்தில் இருக்க முடியும்? அது மாதிரி நிறைய பேசிய விஷயங்கள் இப்போ அந்த அளவுக்கு திருடமாக பேச்சு வருதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிடுங்கிறதா நம்பிக்கையெல்லாம் இருக்கேன். இப்போ நிரந்தரம் விமர்சனம் தான், எப்பொழுதுமே அதே விமர்சனம் பண்ணிட்டே இருக்கு. இது நஜாகன் நமே சொப்னகோவா சுழுத்தி எல்லாம் மித்தியங்கிறத பெரிய விமர்சதான்னு பார்த்தாக்கா இதை பூரம் ஹம்சனலோ நிலோம்பரம நாதோ ஹிமாம்சு புமானித்யாபாதி சராச்சராத்மகமிதம் நிச்சைவ மூர்த்தியஷ்டகம் நாண்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத். இந்த 8 நம்ம காளிதாசன் சொல்கிறான் இல்லையா, யா சிருஷ்டி சிருஷ்டராத்யாவஹதி விதியூதம் யாஹவேரி யாஜஹோத்ரி எத்தீய காலம் யதத்தஹாஸ்விஷேகளா யா ஸ்திதா வியாப்ய விஸ்வம் யாமாஹு சர்வபீஜ பிரகிருதிர்தியா பிராணின பிராணவந்தः பிரத்யக்ஷாபிப்ரபன்னஸ்தனுபிः அவதுவः தாபிரஷ்டாபிரீஷா. எல்லாம் நஸ்வரமாக உள்ள விஷயம், எதுவுமே இது மிஞ்சதில்லை. நிச்சித்திய வாசாகுரோஹோ நித்தியம் பிரம்ம நிரந்தரம் விமர்சதா. இந்த ஒரே ஒரு ஸ்வரூப சைத்தன்யத்தை தவிர எல்லாம் இல்லவே நிர்வியாஜ சாந்தாத்மா. அப்போ ஒரே சாந்தமான ஒரே அத்வைத ஸ்வரூபந்தான். இன்றைக்கு இதில் நான் சஞ்சித்தத்தில் இருந்தேன், ஆகாமியில் வரப்போகிறேன், இதில் வரப்போகிறேங்கிறதுலாம் கிடையாது. பூத்தம் பாபிச்ச துஷ்கிருத்தம் பிரதஹதா செம்மின்மையே பாபகே. இந்த சைத்தன்ய ஸ்வரூபான அந்த நெருப்பில் எல்லாம் புசுங்கி போயிடும். பிராரப்தாய சமர்ப்பித்தும் சோபரிதி ஏஷாமனேஷா மமா. 4ஆம் ஸ்லோகம். யா திரியங் நரதேவதாதிபிர அஹனித்தந்தஸ்புடா கிருஹ்யதே யத்பாசா ஹிருதயாட்சதேஹ விஷயாः பாந்தி ஸ்வதோ சேதனாः தாம் பாஸ்யைः பிஹிதார்க்கமண்டலிபாம் ஸ்ஃபூர்த்திம் சதா பாவயன் யோகி நிர்வதமானசः மானசோ ஹி குருரிதி ஏஷா மனேஷா மம. இதை இன்னொரு சொல்ல கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்ன மர்க்கம் யசா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூட ததா பத்தவத் பாதி யோ மூடதிருஷ்டே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகமாத்மாங்கிற. மேகத்தினெல்லாம் மறைஞ்சிருக்கும் பொழுது மேகம் நம்ம மறைக்கல, மேகம் நம்ம மறைக்காம இத்துண்டு மேகம் நம்ம மறைக்காம என்ன. அதனால் கனச்சன்ன திருஷ்டியாக இருக்கிறதுனால கனச்சன்னமாக்கிற பார்க்குறான்னு வழிய அந்த பிரகை எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால் மூட திருஷ்டியாக நினைக்கிறான்னு. அதனால் யாத்திரியங் நரதேவதாதிபிகி அமிதி அந்த ஸ்பரந்தத. ஆடு மாடு மல்லு சண்டாளன் எல்லாமே திரியங் நரதேவதாதிபிகி அகமித்தந்தஸ்புரா கிரகியத்தே. யார் சொன்னாலும் நான் தான் சொல்கிறேன், எந்த பாஷையுமா சொல்கிறோம். நான் காக்கா சொன்னாலும் கான்னா காதான் சொன்னேன். எந்த பாஷையாக இருந்தால் நான்கிறத விட்டால் வேறு வார்த்தையே கிடையாது. உபனிஷத்தில் உள்ளது அகமிதி அஹரிதி அஹஹா அகங்கிறது நான்கிறத கண்டுபிடிச்சான்னா அது எல்லாம் அடக்கம். நான் நீ அவனெல்லாம் சேர்ந்தாக்கா நாங்கள் தான் வரும், வேறு உபன்யாசத்துக்கு போயிடுறது. அதனால் நான்கிறது ஒரே ஒரு சுரூபந்தான். ரெண்டு நான் உண்டாங்க, 2 நான்கிறது கிடையவே கிடையாது. அதனால் யத் பாசா நிகிலா ஹிருதயாட்ச விஷயாக, நம்ம ஹிருதயங்களோ கண்களோ எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறதோ சொத்தோ அச்சேதனா எல்லாம் ஜடமான பதார்த்தங்களாக இருக்குது. அப்படி இருந்தால் எல்லாத்தையும் விட்டு தனியாக இருந்துட்டு யோகியாக இருந்துட்டு நிர்வருத்த மானசா. நிர்வருத்தன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கவன் தான். ரொம்ப நிம்மதியான நிர்வருத்தான் பேர்.
நிவர்த்த வேற, நிர்வர்த்த வேறு. நிர்வர்த்தங்கிறது ரொம்ப வசந்தி. நிவர்த்தானே அழுத்த விட்டுவிட்டு போகிறான்னு அர்த்தம். நிர்வர்த்தமான சகா, அவனுக்கு தான் என்ன பேர்? அவனுக்கு தான் குருவும் பேர். குருனாலே இந்த மாதிரி ஞானத்தை உள்ளவனுக்கு தான் குரு நிறுத்தி. குரு நிறுத்தி ஏஷா மனீஷா மமா அப்படின்னு 4வது ஸ்லோகம் சொன்னார். 5வது யத் சௌக்கியம் புதிலேசத்து அந்தஸ்ஃபுடா கிருஹ்யதே யத் பாசா ஹிருதயாட்சதேஹ விஷயாः பாந்தி ஸ்வதோ சேதனாः தாம் பாஸ்யைः விஹிதர்க்கமண்டலநிபாம் பூர்த்திம் சதா பாவயன்னே. ஒவ்வொருத்தருக்கும் சௌக்கியங்கிறது இருக்கு. சௌக்கியமாக இருக்கான்னா எப்பன்னா ஜாக்கிரதை, சொப்பன, சுஷுப்தி இந்த 3லையும் தாண்டினாலும் ஒரு சைத்தன்யம் இருக்கு. அதுதான் ஒரு க்ஷணம்தான் தெரியும். அப்புறம் அது மறைச்சிடும். ஆனால் அந்த நொச்சூர் சொல்லும் பொழுது தூங்கிட்டே இருக்கவன் பட்டார்னு எழுந்திருந்த உடனே ஒரு க்ஷணம் தெரியுமா, அந்த ஸ்வரூபம் அப்படியே தெரியும். அது அவர் ரொம்ப நாள் சொல்லுவார். அதுதான் அவர் சொல்லித்தான் நான் நிறைய கேட்டுருக்கேன். அப்படி பெரிய விஷயம். அந்த சௌக்கியங்கிறது எதுனுடைய இதுன்னு கேட்டால் தீவிலைகளை கனெக்ட் பண்ணி சொல்கிறாருன்னு நம்ம இதில் வரும்பொழுது நான் சொல்கிறேன். எத் சௌக்கியம் புதி லேசலேசத்தை மே சக்கராதயோ நிர்வృத்தாः எச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே லப்த்வா முனிர்நிர்வృத்தः யஸ்மின் நித்ய சுகம் புதௌ கலிததீः ந பிரம்மவித் பிரம்மைவ ந பிரம்மவித் யः கஷ்சித் சசுரேந்திரவந்திதபதோ நூனம் மனிஷா மம யத் சௌக்கியம் புதிலேசலேசத்தை மே சக்கராதயோ நிர்வృத்தாः இச்சித்தே நிதராம் பிரசாந்தகலனே லப்த்வா முனிர்நிர்வృத்தः யஸ்மின் நித்யசுகம் புதௌ கலிததீः பிரம்மைவ ந பிரம்மவித் யः கஷ்சித் சசுரேந்திரவந்திதபதோ சுரேந்திரவந்திதபதோ நூனம் மனிஷா மம. சொல்ல ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. ஆத்மானந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் சொல்கிறா. சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி நாமாவில் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தினுடைய இதில் எல்லா இடங்கள்னா இன்னுதான் இடங்கள் இல்லை. பிரம்மாத்யானந்த பிரம்மாவோட சேர்த்துருக்கார். இங்கே இந்திரனை சொல்கிறார். ஏன் அப்படின்னார்? இந்திரங்கிறவன் இது பரமேஸ்வரிங்கிற தாத்துலையும் பரமேஸ்வரனே இந்திரனா சொன்னா வச்சுக்கணும். சுரேந்திர வந்தியத்தை பார்த்தா சுரேந்திரனுக்கும் வந்தியத்தை பார்த்தான்னாக்கா பிரம்மஸ்வரூபத்தையும் சேர்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்? ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்வ பூர்ணா ஸ்யாத் சயே கோமானுஷானந்தா. ஒரு மனுஷனுக்கு பெரிய ஆனந்தம்னா பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கணும். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை. 1000 கோடிக்கணக்காலாம் தெரியல. எல்லாம் இவன் தான் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு ஒரு ஆனந்தங்க, ஒரு லேசம், ஒரு மார்க். அப்புறம் சய கோமானுஷா ஆனந்தா, அது 100 மடங்கு அவன் இல்லை. சயேஷம் மானுஷா ஆனந்தாக சய கோமனுஷகந்தர்வானாம் ஆனந்தா சய கோ தேவகந்தர்வானாம் ஆனந்தா அப்படின்னு 11 பரியாயத்தை சொல்லி சய கோ பிரம்மண ஆனந்தா, பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இது முடித்தார். எப்படின்னார்? இதுதான் அது. நாம் தூங்கும்போது என்ன ஆனந்தம். இதை சொல்லும்போது இப்போ வேடிக்கையான உதாரணம். கிரிக்கெட்டு பார்த்தானே என்ன ஆனந்தம் வரும் அது நினச்சிக்கணும். கிரிக்கெட்டில் ஒன் டே மேட்ச்சில் அடித்தான்னா அவனுக்கு ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தம் மாசம்தான். அது க்ஷணிகமாக இருக்கவே சரியாக இல்லை. இருந்தாலும் அதில் வேறு அவன் சரியாக அடிக்கலை, அவன் இப்படி அடிக்கலை அப்படி அடிக்கலை, அது வேறு பிரச்சனைங்க. எனக்கு இது கிரிக்கெட்டு ரொம்ப தெரியாது.
அதை பற்றி எனக்கு வாசனையே கிடையாது. அந்த மாதிரி இதை பற்றி சர்ச்சையில் ரொம்ப தூரம் பண்ணினார். ஆமாம் பேசுவோம் அடித்தடியில் வந்து முடிஞ்சு விட்டோம். இந்த வேடிக்கை ஒருத்தரும் இங்கே காலேஜ் சீனியர் கிட்ட பையங்கள்லாம் நாங்கள் பேசி ஒரு நாள் ஒரே வார்த்தையில் கண்டித்தார். ஒரே வார்த்தையில் இவாளெலாம் கண்டித்தார்னு பிரின்ஸிபால் ரொம்ப நல்லா பண்ணார். அது மாதிரி பெரிய விஷயம். தப்பு தன்னா என்னக்கிறத கண்டிக்கிறதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும். அது பெரிய விஷயம். பையங்க இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நிலை ஜாகிரத் எத் சௌக்கியாம்புதி லேசலேசத்தை ஒரு லௌக்கியாம்புதில் 12 பரியாயம் சொல்லி இந்த வரைக்கும் கொண்டு போய் சயே கோ பிரம்மண ஆனந்தா. அதுதான் ஆத்மஸ்வரூபான ஆனந்தம் அப்படின்னு காட்டுறார். அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுறார். சித்தே நித்தராம் பிரசாந்த கலனி, நிம்மதியாக இருக்கச்சு. பிரசாந்தமான ஒரு சூழ்நிலையில் அது நித்தராம்னு விட்ருக்கார். அதில் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் எந்த சித்தத்தில் அப்படி ஒரு நிலைமை வரதோ முனிர் நடுவர்த்தகா, அவருக்கு தான் முனின்னா அங்கே முனி சொல்கிறோமோ இல்லையா, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் பால்யஞ்ச பாண்டித்யஞ்ச நிர்வித்யாச முனி அமோ நம்மோ நெஞ்சு நிர்வித்யாச பிராமணா அப்படின்ட்டு. நல்ல வேளையாக 1 மணி நேரம் ஓட்ட மேலான்னு நினச்சிருந்ததும் உடனே அவனு ஓடிட்டுருக்கேன். நான் இப்போ 5 நிமிஷம் கூட சொல்கிற வழக்கம். அது மாதிரி உள்ளதுக்கு வந்துட்டுருக்கேன் இப்போ. அதனால் எச்சித்தே நிதராம் பிரசாந்த கலனே எப்படி முன்னே நர்வத்தா ரொம்ப நிம்மதியாக இருக்க. அதில் எஸ்மின்னு நித்திய சுகாம்புதௌ கலிததி, ஸ்வரூபமான ஆனந்தத்தில் பூர்ணமாக இருந்தானே. ஆனால் அதோடு மூழ்கி போயிட்டேன். சில பேர் நான் மூழ்கி போயிட்டேன், தெரியவே தெரியாது சார், கிட்ட பார்த்துட்டே இருந்தேன், ஒன்றுமே தெரியலங்கிறேன். இன்னும் நடந்தது போச்சு வந்தது கூட தெரியலங்கிறதா அதில் ஒரு இது வரதோ இல்லையா. அதுபோல் நித்திய சுகாம்புது கலிதீஹி வே பிரம்மைவ, பிரம்மந்தான் இருக்கும். பிரம்ம வித்து கிடையாது. பிரம்ம வேத்தி விது தாத்து அந்த பிரத்யங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதோடு வியாக்கரணங்கள் பிரம்ம அவ்வளோ. பிரம்மங்கிற வார்த்தையை பிராதிபதிகம் மட்டும்தான் வரும். பிராதிபதிகார்த்த மாத்திர வச்சனே பிரசமா, பிராதிபதிகார்த்த மாத்திர வச்சனே பிரசமான்னு பிரசமையில் உள்ளது சொல்லும் பொழுது பிராதிபதிகமே அர்த்தம். அது வித்தியாசம் சொல்கிறக்கா அதெல்லாம் நிறைய விஷயங்கள். என் நித்திய சுகாம்பது கலிதீஹி பிரம்மைவ, பிரம்ம வித்தின்னு சொல். பிரம்ம வித்து இதில் வேடிக்கையாக சொல்லலாம். பிரம்ம வித்து பிரம்மித் பரஹா பிரம்மித் பரியான் பிரம்மித் தரிக்கா அந்த மாதிரி கிரேடர் தான் சொல்கிறது உண்டு. அப்படி சொல்ல கிடையாது. அதெல்லாம் வேடிக்கையாக உத்தரவாக சொல்கிறதுக்காக சொல்கிறதே ஒழிய பிரம்மைவ ந பிரம்ம வித்து அப்படி ஒருத்தர் இருந்தாரே. ஆனால் சஹா சுரேந்தர் வந்தியத்துவத்தா, சுரேந்திரனாக இருக்கக்கூடிய இந்திரனை காட்டிலும் உயர்ந்த பதவி வேறு. உயர்ந்த பதவின்னு சொல்லப்படாது, சொல்லிட்டு இருப்பான். பிரம்மானந்தத்தோடு ரொம்ப ஆனந்தம் நன்னா இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறான். எப்படி கிரிக்கெட் எப்படி பிரம்மானந்தத்தும் நன்னா இருக்குண்ணா, ஏன் சிரிக்க மாட்டேன்ல. பிரம்மானந்தம் பெரிய ஆனந்தம் ஆகிடுது. சுரேந்திர வந்தியத்துவதா நூனம் மனிஷா மாமா, இப்படிப்பட்டதா ஒரு நிலையில் நாம் இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமை நமக்கெல்லாம் வரணுங்கிறதாக அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக பெரியமா நினைச்சதுனால தான் மனிஷா வஞ்சகத்தை எடுத்துன்னு இருக்கா. இதில் சொல்லும்பொழுது ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லிடுறேன். தேகம் பிராணம் அபீந்திரியாண்யபிச்சலாம் புத்திஞ்ச சூன்யம் விது ஸ்திரீ பாலாந்த ஜடோபமாஸ்து அஹமிதி பிராந்தா பிரிசம்வாதின மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாம பிரிய மாயா சக்தி விலாச கல்பித மாயையினுடைய சக்தி. விலாசம்னா விலாசங்கிறது ஒரு தனி விலாசம். விலாசங்கிறது பெரிய விலாசங்கிறது ரொம்ப விலாசம்னா பெரிய விஷயம். அது
மாயா சக்தி விலாச கல்பித. அதனால் மகாவியாமோகம் அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம்னா மகாவியாமோகம் பேர். மகாவியாமோகம்னா தேங்கி நினைக்கே பார்க்க முடியாது. வியாமோக அது எல்லாத்தையும் அடியோடு விளக்கக்கூடியதான ஒரு குருமூர்த்தி கிருபையினால் இதெல்லாம் நம்ம கேட்போம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படிங்கிறதாக உள்ள விஷயம். அதனால் அதில் எது முக்கியமான விஷயம், சர்வாத்மத்துவம் இது ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாத் விமர்ஷம்ஸ்தவே தேன அஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்த மரணாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்துவ மகாவிபூதி சகிதம் சாதீஸ்வரத்துவம் ஸ்வதசித்தே தத்புனः அஷ்டவிதமான சித்திகள்லாம் வந்து தத்புனர் அஷ்டதாபன்னதம் ஐஸ்வர்யம் வியாகதம் சாதீஸ்வரத்துவம் ஸ்வதசித்தேத்தில் தன்னிடத்திலிருந்தே இந்த ஆனந்த ஸ்வரூபமானது நமக்கு பிரகாசிக்கக்கூடியதாக ஏற்படணுங்கிறதாக உள்ள விஷயம். இதெல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி மனிஷா பஞ்சகங்கிற பெரிய கிரந்தத்தை பண்ணி ஆச்சாரியால் பண்ணியிருக்கா. ஆச்சாரியால் சின்ன மனிஷா பஞ்சகங்கிறது உயர்ந்ததான புஸ்தகம். உயர்ந்ததான புஸ்தகம்னா எல்லாத்தையும் உயர்ந்ததுன்னு சொல்லுவேன். இதை இல்லைன்னா மனியம் சண்டாலோ சுதத்வயோ சூரியத்தேஷாம் நீஷாம சொல்ல முடிஞ்சதில்லை. நடத்தி காட்டினான்னா நான் அப்படி போக முடியுமோ? அன்றைக்கி நடக்கிறது வேறு விஷயம். இந்த மாதிரி நான் நடக்கிறதா சிலதெல்லாம் எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக முடியுமா? அது மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சுவாமி நல்ல கிருப்பையில் பிரிவாளுடைய இது ஏற்பட்டதுங்கிறதாக மனிஷா பஞ்சகம் இந்த தடவையோடு பூர்த்தியாச்சு. இதே போல் இப்போ வருஷம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இது நடந்துருந்தது, நடக்க போகிறதுங்கிறதான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த உபன்யாச பூர்த்தியை நான் முடிச்சுக்கிறேன். ஹர நம பார்வதீபதே. நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுட்டோம். மனிஷா பஞ்சகம்னு அந்த 5 ஸ்லோகங்களுக்குள்ளே நேரடியாக அதை எடுத்து வியாக்கியானம் பண்ணாமல் சார் அதுக்கு முன்னோடியாக பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை நமக்கு சொன்னார். எடுத்தோன்னா மனிஷா பஞ்சகம்னு எந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார்னு நமக்கு புரியணுன்றதுக்காக முதல்ல அவருடைய சங்கர பகவத்பாதர்னுடைய ஜன்மா எப்படி இருந்தது, அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்ற காரணத்தை அதை சொல்லி, அதனால் அவளுக்கு சொப்னத்தில் சுவாமி பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால சொப்னத்தில் வந்து அனுகிரகம் பண்ணது சொல்லி, எது மாதிரியான குழந்தை உனக்கு வேணும்னு கேட்டது, இது மாதிரி குழந்தை வேணும்னு சொன்னது. இவ்வளோ ஏன் நமக்கு சொன்னார் அப்படின்னா, இப்படி ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பத்தில் ஆச்சாரமான ரீதியில் எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி நியமத்தை நிச்சயமாக பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தில் இருந்தவர் பின்னாடி வந்து மனிஷா பஞ்சகம்னு இப்படி சொல்கிறார். ஒரு சண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம அப்படின்னு சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு வந்திருக்கணும்னு அதை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் முன்னாடி நிறைய கதைகளை சொன்னார். அது நாம் ரொம்ப ஆச்சரியமாக அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு பாணியில் சொன்ன விஷயம் அது. அதே மாதிரி எப்படியும் சாரனோட உபன்யாசத்தில் காஞ்சி மகா பெரியவாளை வந்து நினைக்காமே இருக்க மாட்டார். அது வந்து நமக்கு அந்த கனகதாராஸ்தவம் அதில் வரும்பொழுது பெரியவா சொன்ன விஷயத்தை நமக்கு ருத்ரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சிவேன வச்சசா துவாகிரிஷ அச்சாவதாமசி அப்படின்னு அந்த இருக்க சொல்லி அதனுடைய அர்த்தத்தை தான் வந்து பகவத்பாதாள் வந்து அம்பாள்கிட்ட கேட்டுண்டு, எப்போ இந்த மந்திரத்தை எத்தனையோ தடவை நான் ஜபம் பண்ணியிருப்பேன், அப்போ நீ லோகத்துக்கு எல்லாரும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னா நான் மந்திரத்தில் வந்திருக்கு, எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, நல்ல மனசு இருக்கணும் அப்படின்னு அயக்ஷ்மம்னு வந்திருக்குது. அப்போ இவாளுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண மாதிரி அதனுடைய அர்த்தம் வந்து பலிச்சதுன்னு மகாபெரிவா சொன்னதை கொண்டு வந்து அதோட நமக்கு சேர்த்து பின்னாடி வந்து கங்கையை எப்படி அந்த நதியை எப்படி கடக்கிறார்ன்ற விஷயம், பின்னாடி சனந்தரன் வந்த விஷயம், அப்புறமா எல்லாமே காசியில் போன விஷயம், அப்புறம் அந்த பஞ்சகத்துக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது சில இடத்துல வந்து ஒருவேளை அப்படி இருந்தால் அப்படி அந்த அர்த்தம் கிடையாது, நிச்சயமாக அப்படி தான் இருக்கணும், அந்த புத்தி அவருக்கு இருக்கணும், அந்த அர்த்தம் அங்கன்னு அந்த விஷயத்தை ஸ்லோகத்தில் அது சொல்லி
பின்னாடி வந்து அவருடைய குரு, அதே மாதிரி குரு அவர் ராமசாஸ்திரிகளும் அடிக்கடி நினைப்பார், அவருடைய வேதாந்த வாத்தியார் அவர். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நிறைய நல்லா இருந்தது. இந்த கர்மா வந்து 3 கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமின்னு. அநேகமாக எல்லா சாஸ்திரமும் எப்படி சொல்லும் அப்படின்னா, சஞ்சித்தத்தை அழிச்சிடலாம், ஆகாமி அழிச்சிடலாம் அப்படின்றதுக்கான உபாயங்கள்லாம் எல்லா சாஸ்திரங்கள்லையும் வரும். அது அதே மாதிரி இங்கேயும் வந்து பிராரப்தம் மட்டும் 99% வந்து எல்லாரும் என்ன சொல்கிறான்னா அதை மட்டும் அழிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு உதாரணம். அவர் வந்து தசரதருக்கு வந்து 3 பத்னினா ஒருத்தர் மட்டும் சுமங்கலியாக இருந்தால் பாக்கி 2 பேர் விதவை அப்படின்னும், அது ஒருத்தர் விதவையார் பாக்கி 2 பேர் சுமங்கலின்றது எதுக்காக சொல்ல வந்தார்னா, ஞானம் வந்ததுன்னா கர்மா அழிஞ்சிருத்து அப்படின்னா அதில் 2 கர்மா மட்டும் அழிஞ்சிருத்து, 1 கர்மா மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது உச்சிதம் இல்லை இல்லையா அப்படின்னு நமக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி இப்படி நமக்கு வந்து மனிஷா பஞ்சகத்தில் எல்லாமே அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப அதாவது சூக்ஷ்மமாக சாரனுடைய உபன்யாசத்தில் எல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னான்னா எந்த விதமான பேதங்களும் இல்லைன்னு அர்த்தமாச்சு. அப்போ எந்த பேதமும் இல்லைன்னா யார் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமே இப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். எல்லாம் ஒன்றுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, பேதமே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ பேதம் கிடையாதுன்னா இப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போதோ வேறு ஏதாவது சம்பந்தம் பண்ணும்போது மட்டும் எதுக்கு பேதம், அப்போ யார் வேணா எப்படி வேணா இருக்கலாமா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக வரும். அந்த கேள்விக்கு அவர் ரொம்ப சூக்ஷ்மமாக சொன்னார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் ஒன்றுன்ற ஒரு ஸ்திதி வந்துருத்துன்னா கல்யாணம்ன்ற பேச்சே வராதேன்னு சொல்கிறார் அவர். அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வந்து அப்படி ரொம்ப அழகாக சொன்னார். அதே மாதிரி இந்த நம்ம வந்து அந்த சம்பித்தை வந்து நாம் எப்பயாவது அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அது முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். நல்ல ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தின்னு இதை சொல்லி சில சாஸ்திரங்களில் துரியம் துரியாதீதம் இப்படிலாம் சொல்லுவா. அது மாதிரியான ஸ்டேஜில் வந்து சட்டுன்னு எழுதுன்ற போது அதை நம்ம நல்லா தூங்கி எழுதுக்கும் போது அதை நாம் அனுபவிக்க முடியும் ஒரு க்ஷணம்னு சொன்னார். இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு புரியக்கூடிய என்ன காரணம்னா இது மாதிரி சங்கர ஜெயந்தி போன்ற காலங்களில் தான் நல்ல சாஸ்திரம் வாசிச்சிருக்கவா வந்து கீழே இறங்கி தமிழில் உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதி. அப்படி வந்து அவருடைய பல கிரந்தங்கள் பல வாக்கியார்த்தங்கள் இதெல்லாம் பண்ண விஷயங்களை பிழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கார். அவருக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி சுவாமி ஓங்காரானந்தாவை பற்றி பிரசங்காத்தவரும் சொன்னார். வர்ற மே மாதம் 10ஆம் தேதி சுவாமி ஓங்காரானந்தாவினுடைய மெமோரியல் லெக்சர் ஒன்று நடக்க போகிறது. அவருடைய சிஷ்யை ஒருத்தர் வந்து அந்த என்ரோமெண்ட் ஏற்படுத்தியிருக்கா. இந்த வருஷத்துலேருந்து இது ஆரம்பிக்க போகிறது. அது யாராவது ஒருத்தர் வேதாந்த விஷயமா சுவாமி ஓங்காரானந்தாவுடைய சிஷ்யர்கள் சம்மந்தப்பட்டவா யாராவது பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மே மாதம் 10ஆம் தேதி, இன்னும் ஒரு 8 நாள் இருக்கு. அதனால் அந்த உபன்யாசத்திற்கும் அனைவரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உபன்யாசத்தை மட்டும் இல்லாமல் 5 நாட்களும் தொடர்ச்சியாக வந்து அவருடைய பல காரியங்கள் இருந்தாலும் கூட சரீர சிரமம் இல்லை கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியபாரங்கள்லாம் கூட விட்டுட்டு அவர் அத்தியக்ஷராக இந்த 5 நாட்களும் அத்தியக்ஷராக இருந்து நடத்தி தந்தமைக்காக மகாவித்யாலயத்தின் சார்பாக சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தோடு தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது.